Hello friends, welcome to Akshu's Artistry. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துருப்போம். அந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் mosaic effect photo editor அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டச் பண்ண ஒவ்வொரு ஃபோட்டோவாக கீழே செலக்ட் ஆகிட்டே வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து 50 ஃபோட்டோஸ்னு சொல்லி லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 50 ஃபோட்டோஸ்க்கு எக்ஸீட் ஆச்சுன்னா உங்களால் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு 50 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக ஒரு ஃபோட்டோ வந்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக அந்த ஆப்லேயே வர்றது தான் அது. ஸோ இந்த ஆப்லேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் தெரிகிற அந்த மொசைக் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ தான் நம்ம எடுக்க போகிறோம். அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஒப்பாசிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணோடனே அந்த இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிரும். தென் ஃபோட்டோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா சைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு தேவையான சைஸ் வச்சு நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டாக கேலரியில் நமக்கு சேவ் ஆகிடும். தென் இப்போது கூகுள் க்ரோம் போயிட்டு நமக்கு இப்போது ஆயில் பெயிண்டிங் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படுது. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரோம் போயிட்டு கலர்ஃபுல் பெயிண்டிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பெயிண்டிங் டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்து ஆயில் பெயிண்டிங் மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு தேவை. ஸோ நான் செலக்ட் பண்ணுற இமேஜ் வந்து உங்களுக்கு கூகுளில் பண்ணாலும் வரும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபோட்டோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே எடிட் யுவர் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் உள்ள இமேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த பிக்சர் மெயினாக வேணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணதும் கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதும் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து 3:4 சைஸ் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஹெச்டிஆர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃபோட்டோ நம்ம க்ராப் பண்ணணும். கீழே ஆப்ஷன் இருக்கும் க்ராப்னு சொல்லிவிட்டு, அதை க்ராப் கிளிக் பண்ணிங்கன்னா அதே சைஸ் 3:4 நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம். ஸோ இப்போ நான் 3:4 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே இப்போது ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ஒரு எரேசர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் கீழே வந்து எரேஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒப்பாசிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போது நமக்கு எந்தெந்த இடம்லாம் நமக்கு ஹைலைட்டாக வேணுமோ அதை மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிக்கணும். ஃபேஸு அப்புறம் வந்து கையெலாம் நமக்கு இப்போது முக்கியமாக தெரியணும், அது வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எங்கெங்கே ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ லாஸ்ட்டாக இந்த இமேஜை நான் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபைனலாக நம்ம பெயிண்டிங் இமேஜ் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஆட் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணி அந்த பெயிண்டிங் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃப்ரேமும் நம்ம 3:4 தான் கொடுத்தோம். ஸோ நான் அதே மாதிரி இதுவும் வந்து 3:4 க்ராப் பண்ணி ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அகெயின் நான் ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக எஃபெக்ட்ஸ் போயிட்டு அகெயின் HDR வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், மொபைலில் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி DIY ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.